ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிரா என்ன சொல்றது, சிம்மராசிக்காரர்கள்னாலே ஒரு டான் ஃபீலிங் தான். மக நட்சத்திரத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குது. இந்த மக நட்சத்திரனாலே நான் தான் அப்படிதான் அப்படிம்பாங்க. இதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக தான் மைனஸாக இருந்தாங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆன்மீகவாதிகளுக்குலாம் ரொம்ப அருமையான நேரம். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கடைகள், நீங்கள் ஊதுபத்தி கடை வச்சுருக்கீங்க, கற்பூரம் கடை வச்சுருக்கீங்க, அல்லது ஸ்பிரிச்சுவலாக கோயிலுக்கு பூ கொடுக்குறீங்க. பாம்புகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரங்க நான் பாம்பு அடிப்பேன், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து அடிப்பேன், இனி அடிக்காதீங்க. அஷ்டம சனிக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பெரும்பாலும் உங்களை அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அது நடக்க விடாமல் பண்ணுற முதலாலே நீங்கள் தான். நீங்கள் வேணால் கீழே கமெண்டில் போடுங்க. நான் வந்து தயவு செஞ்சு தெரியாத ஆளுங்கள்கிட்ட பணம் கொடுக்காதீங்க. தூக்கிட்டு ஐயப்ப வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, பூச நட்சத்திரக்காரங்களை தொடர்ந்து உங்களுக்கு பெரிய பலனை அளிக்கும். உங்களுக்கு சாஸ்தா வழிபாடு டெஸ்ட் பண்ணி பாருங்க. பெரும்பாலும் நீங்கள் வந்து நிறைய நொறுக்கு தீனி விரும்பி சாப்பிட்ற ஆள் நீங்கள் தான். ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே ஆகும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிரா உங்களை அடிச்சுக்க முடியாது சார். எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சிம்மராசிக்காரர்கள்னாலே ஒரு டான் ஃபீலிங் தான். ஸோ அப்போ அந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சார் அஷ்டம சனின்னு ஏன் சார் ஒரு யூடியூப்பை திறக்க முடியல, இன்ஸ்டாவை திறக்க முடியல, போட்டு ரீல்ஸாக ஓட்டுறாங்க சார், எனக்கு நிம்மதியாக போச்சு. கவலையே படாதீங்க, நட்சத்திர ரீதியாக பார்த்துடலாம். எதாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுமா இல்லையா? எந்த நட்சத்திரக்காரங்களை உங்களுக்கு அட்டாக் பண்ணோம், யாரை அட்டாக் பண்ணாதுன்னு தெரிஞ்சால் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை சனி பகவான் அட்டாக் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு அவ்வளோ தூரம் இல்லை, நான் இல்லை அப்படின்ட்டு போயிடலாம். அப்போது நட்சத்திர ரீதியாக என்னன்னு பார்த்துடலாம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள். அதே மாதிரி அடுத்ததாக பூர நட்சத்திரத்தை சேர்ந்த 1, 2, 3, 4 பாதங்கள். உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம். ஆக மக நட்சத்திரத்துலேருந்து போயிடலாங்க. மக நட்சத்திரத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குது. இந்த மக நட்சத்திரனாலே மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார். அடடா சும்மாவா எழுதினவரெலாம் சாதாரண நாள், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ ரிஷி வாக்கு பொய்க்குமா? கண்டிப்பாக நீங்கள் ஜகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆள். மறைந்த முதலமைச்சர்லாம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள், ஆளுமைகள்லாம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கலாம் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மகத்தில் பிறந்தவங்களும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அவங்க எப்படின்னா நான் தான் அப்படிம்பாங்க, நான் தான் அப்படிதான் அப்படிம்பாங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக தான் மைனஸாக இருந்தாங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்க ராகு இருக்கார் பாருங்க, ஒரே தூக்க போகிறார், ஃபாரின் போக போகிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரலாகவே மக நட்சத்திரம் கேது, 7ஆம் இடத்து ராகு. எப்படியா இருந்தாலும் சர்ப்பகிரகங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நல்லது தான் பண்ணுவாங்க. ராசிலேயே உங்களுக்கு கேது, சூப்பரில். அப்போது உங்களுடைய யார் மக நட்சத்திரத்துக்கு யார் நட்சத்திராதிபதியும் கேது உட்காந்துருக்கிற இடத்துல சிம்மத்திலேயே கேது இருக்கார். அப்போது உங்களுக்கு நல்லது பண்ணுறவர் தான் அங்கேயே இருக்கார். அப்போ 2 பேருடைய அருட்கடாட்சத்தால் பறக்க போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க. முக்கியமாக ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கடைகள், நீங்கள் ஊதுபத்தி கடை வச்சுருக்கீங்க, கற்பூரம் கடை வச்சுருக்கீங்க, அல்லது ஸ்பிரிச்சுவலாக கோயிலுக்கு பூ கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கடவுளை தொடுறீங்க. ஸ்பிரிச்சுவலை நாட்டு மருந்து கடை கூட தான் சொல்லுங்கள். கடவுளை தொடுறீங்க, ஸ்பிரிச்சுவலை டெஸ்ட் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. நிச்சயம் நடக்கும். சில பேர் கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுறவங்க, கடவுளுக்கு சந்தன காப்பு பண்ண, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அவர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப அருமையான நேரம் இந்த நேரம். 10வது நட்சத்திரமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க. மக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. இதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சரியான பரிகாரம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. திருப்பாம்புபுரம் நீங்கள் சென்றாக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் தங்கமே தங்கம்னாலும் கேது இருந்தால் என்ன ஆகிடும், கேது இருந்தால் டல்னஸ் வந்துடும், ஞானத்தை நோக்கி உங்கள் பார்வை போயிடும். அந்த இவ்வளவு ஞானம் நான் 2026 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், என்ன சாமியார் ஆக்கி விட்டால் எப்படி சார்? திருப்பாம்புபுரம் சென்று விடுங்கள். திருப்பாம்புபுரம் சென்று போன சர்ப்ப தெய்வங்களுடைய ராகு கேதுவனுடைய பவர் கம்மியாகிடும். அந்த ஒரு சேத்திரத்தில் மட்டும்தான் அந்த பவர் உண்டு. அங்கே நீங்கள் போடணும். பாம்புகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரங்க நான் பாம்பு அடிப்பேன், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து அடிப்பேன், இனி அடிக்காதீங்க. அல்லது புத்து இருக்கிற இடத்துல நான் இடம் வாங்கிட்டேன், அதை அழிச்சிட்டு வீடு கட்ட போகிறேன், தயவு செஞ்சு அந்த கனவு அதை அப்படியே கீழே போட்டு உடச்சிருங்க. புற்றையோ பாம்பையோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். 7ஆம் இடத்து ராகு குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர். அதனால் பாம்புகளை தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரும். சார் நல்லது ஏதாவது சொல்லுங்கள் சார். நல்லது என்ன? குரு பகவான் எங்கே இருக்காரு?
11ஆம் இடத்துல இருக்கார். 5 கூடையவன் 11ல். அப்போ குருகேது சம்பந்தம்னா என்னங்க? கோடீஸ்வர யோகம். அப்போ 5 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டாப்பில் வருவீங்க, சூப்பராக வருவீங்க. கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தை மகாலய அமாவாசை மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? இந்த மகாலய அமாவாசை வருது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு அமாவாசையும் வருது இல்லையா? அதெல்லாம் தர்ப்பணங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். முன்னோர்களுக்கான திதிகள்லாம் கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பங்குச்சந்தை, மீடியா, ஆட்டோமொபைல் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் தொழில் சூப்பராக வரும் உங்களுக்கு. பரணி பூராடத்தில் எதா இருந்தாலும் 2026 ஆரம்பிக்கிறது தான் பரணி பூரம். சார் இந்த அஷ்டமசனி பற்றி சொல்ல வந்தீங்க. அஷ்டமசனிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பெரும்பாலும் உங்களை அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லக்னாதிபதி, ராசி நட்சத்திராதிபதி வந்து கேது. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை சனி தரப்போவதில்லை. சனிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களை பெரிய ப்ராப்ளம் பண்ண போகிறது 7ஆம் இடத்து ராகு தான். அந்த ஆள்கிட்ட ஜாகிரதையாக இருங்க போதும். அடுத்ததாக பூர நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்க. பூர நட்சத்திரம், பூரம்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிழைக்க தெரியாத பூரம் அல்லது வாழ தெரியாத பூரம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பூர நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி எல்லாமே கொடுத்துட்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம்னா அது நீங்கள் தான். இந்த பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் பிறந்தா. சிம்ம ராசியிலேயே பிறந்த சுக்கிர நட்சத்திரம் நீங்கள் தான். சிம்மத்துக்கு 3-10 கூடிய சுக்கிரனே உங்கள் நட்சத்திராதிபதி. ஆனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், தாமாகவே உதவி கிடைக்கும். அதுவாக நடக்கும் சார், அது மாதிரி நடக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ரகசியங்களை சொல்லிடுவீங்க. ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லி அது நடக்க விடாமல் பண்ணுற முதலாலே நீங்கள் தான். நீங்கள் வேணால் கீழே கமெண்டில் போடுங்க. நான் வந்து எதாக இருந்தாலும் என் மனசில் நிற்காது சார், நான் ஓப்பன் மைண்டு. உங்களுக்கு ஓப்பன் மைண்டும் வேண்டாம். நீங்கள் உங்கள் ஓப்பன் மைண்டுனால என்ன ஆகிடுதுன்னா, 4 பேர் நமக்கு நல்லது செய்கிறானா இல்லையோ கண்டிப்பாக திருஷ்டி போட்டுருவா. அதான் அவங்க பெரிய ப்ராப்ளம். தயவுசெய்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டிபி இது மாதிரி சொல்கிறது 10 பேருக்கு சொல்லாதீங்க. சொன்னால் அது நடக்காது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க, அதான் பெரிய ப்ராப்ளம். கட்டிலுடைய 2 கால்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கட்டிலுடைய 2 கால்கள் மாதிரி. சங்கு, மெத்தை இதெல்லாம் உங்களுடைய லோகோவாக சொல்கிறாங்க. சங்கு இதெல்லாம் பெரும்பாலும் இதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் லோகோ பண்ண முடிஞ்சால் பாருங்கள். உங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சங்கு எப்பயுமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி ஆண்டாள் பார்வதியை நீங்கள் நிறைய வழிபடுறது உங்களுக்கு சிறப்பு. இந்த வருஷத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களை அப்படியே அந்த சுக்கிரனை இழுப்பார். என்ன அப்படின்னா, ஐடி துறையில் ஈடுபட வைப்பார். சார் கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து சேஃப் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் சொன்னா சார், சொன்னதுக்காக இன்ட்ரோடே பண்ண ஆரம்பித்தேன் சார். 10 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு மார்க்கெட் முடியுதுனாங்க சார். லட்சத்தை கொண்டு போய் கொட்டினேன், லட்சமும் போச்சு சார். இதான் உங்களுக்கு நடக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தெரியாத வேலையை செய்யாதீங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இன்னும் எனக்கு பதிலாக ஒருத்தர் ட்ரேட் பண்ணார் சார், அவர்கிட்ட காசு கொடுத்தேன். இந்த கதையே வேண்டாம். நீங்கள் சந்திக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான மகாலட்சுமினா சுக்கரன்னா ஷேர் மார்க்கெட். அப்போ படம் எடுக்கவே தெரியாது, உங்களுக்கு அந்த கலைஞானம் இல்லை. ஆனால் பணம் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து படம் எடுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது அந்த ஃபீல் இருக்கணும், உங்களுக்கு அதை பற்றி தெரியணும். இல்லை லாட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது உங்களுக்கு தெரியாத வேலையில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி a biggest ப்ராப்ளம் ஃபார் யூ. அதே மாதிரி அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமதேவருங்கிற ஒரு சித்தர் இருக்கார். அவருடைய ஜீவசமாதி சென்று வழிபடுங்க. மகாலட்சுமிக்குரிய பூ வந்து பார்த்திங்கன்னா தாமரை மலர். தாமரை மலர்களால் நீங்கள் எவ்வளோ கூட மாலை கட்டி போடுறது, தாமரை மலர்களை வாங்கி தேனில் நினச்சி லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணுறது போன்ற விஷயம். ஹோமத்தில் ஆதிலக்ஷ்மி ஸ்வாஹா, கஜலக்ஷ்மி ஸ்வாஹா அந்த மாதிரிலாம் ஹோமத்தில் போடுவாங்க, அவங்களுக்கு வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். பெண் கழுகு, எலி இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நீங்கள் வந்து நிறைய நொறுக்கு தீனி விரும்பி சாப்பிட்ற ஆள் நீங்கள் தான். ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாகவே ஆகும். ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை நொறுக்கு தீனி சாப்பிட வைப்பார். பெரும்பாலும் நான் சொல்கிறத நோட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பூர நட்சத்திரக்காரங்களோ நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுவீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு லோகோ யார்? எலின்னா கண்டிப்பாக சாப்பிடும். அப்போது நீங்கள் நொறுக்கு தீனி சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அது மாதிரி நான் வந்து இதை ஒன்றும் இல்லை சார், ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டேன் சார். தயவுசெய்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. வயிறு தான் நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் 2026. அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்? தெரிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் சுக்கரன் உங்களுக்கு நல்லா தான் கொடுப்பார், ஆனால் சேஃப் ட்ரேடிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அப்போ சார் அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை கூட்டு வந்து விடுவார். நீங்கள் கண்ணுக்கு தெரியாத, சனினா என்னங்க, இன்விசிபிள். அப்போ தெரியாத ஆட்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நீங்கள் பணம் போடுங்க, யாரோ ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் நம்பி போடுங்க, என்ன நம்பி கொடுங்க. தயவு செஞ்சு தெரியாத ஆளுங்கள்ட்ட பணம் கொடுக்காதீங்க. தூக்கிட்டு அடுத்தாக உத்தர நட்சத்திரக்காரங்க, உங்களுடைய சிறப்பு உங்களுக்கே தெரியாது, நான் சொல்கிறேன் பாருங்க. வீட்டில் ஒரு உத்தர நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா செல்வத்துக்கு குறைவே இல்லைன்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. மூல நூல்கள் என்ன சொல்லுது? உத்தர நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தால் அங்கே பணத்துக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்ன? மகாலட்சுமி பிறந்த ராசி நீங்கள் தான். லக்ஷ்மியே உங்கள் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. யார்? அப்படியா சார் சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் கையால் எதை தொட்டாலும் சூப்பராக இருக்குங்க. உங்கள் கையால் நீங்கள் எதை கொடுத்தாலும் அது வளரும்
அந்த பலம் உங்களுக்கே தெரியும். அதனால் தெரியாதவங்கள்ட்ட கையால் பணம் தராதிங்க. தந்தீங்கன்னா உங்கள் லக்ஷ்மிலாம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பெரும்பாலும் டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள். பணத்தை கையால் எடுத்து கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன். அதே மாதிரி லக்ஷ்மிக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. வேறு உங்களுடைய தகுதிக்கேற்ற பணிகள் எல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பெரும்பாலும் இது வந்து எதிரிகள் இல்லாத நட்சத்திரம் எதுனா அது உங்கள் நட்சத்திரம் தான். வீட்டை ஆச்சாரமாக வச்சுக்கோங்க. லக்ஷ்மிக்கு பிடிக்காத வேலைன்னா என்ன சொல்கிறது, வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, நறுமணமாக வச்சுக்கோங்க. தெரிந்த ஆட்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, தெரியாதவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே உங்கள் வீடை ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலும் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் எது தெரியுமா? அது நீங்கள் தான். இதெல்லாம் நான் ரொம்ப பாடுபட்டு எடுத்த தரவுகள். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் யார்? நீங்கள் தான். ஐயப்ப வழிபாடு, சாஸ்தா வழிபாடு பூச நட்சத்திரக்காரங்களை தொடர்ந்து உங்களுக்கு பெரிய பலனை அளிக்கும். உங்களுக்கு சாஸ்தா வழிபாடு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு போடுங்க, சூப்பராக இருப்பீங்க. உங்களை தான் அஷ்டம சனி தாக்க போகுது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் இந்த சாஸ்தாவை பிடிச்சிடணும். என்ன, மகிழ்ச்சியை கொன்றவனே ஐயப்பனே, ஐயப்பா 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 சொல்லிட்டே இருங்க. ஐயமே இல்லாமல் சனி பகவான் சென்று விடுவார். கவலையப்படாதீங்க, இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐயப்பனை பிடிக்கணும். அடுத்தாக இந்த சங்கீத மொழி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறவங்க, சைகிகள், இந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாடம் எடுக்கிறவங்க, துப்பறியும் தொழில் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க. இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் சார், எதை சார் தொடலாம், எதை சார் தொடக்கூடாது, தொடக்கூடாது நான் சொல்கிறேன் பாருங்கள். கடன் வாங்காதீங்க. ஏன் கடன் வாங்காதீங்க? 6ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் உண்டாகி உங்களுக்கு பெருங்கடன் கிடைக்கும். நான் அப்ளை பண்ணது 3 லட்சம் சார், எனக்கு வந்தது 6 லட்சம். தயவுசெய்து வாங்காதீங்க. அதை உங்களை வாங்க வைக்கிறதே உங்களை கடனாளி ஆக்கிறதுக்கு தான். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. இருந்தாலும் ஆஃப்டர் ஜூன் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஜனவரியில் இப்போ தானே நம்ம ஜனவரி, அப்போ நம்ம இப்போ தானே பேசுகிறோம். அப்போ இப்போலேருந்து தொடங்காதீர்கள். ஜூன் வரையில் நீங்கள் அதை செய்ய. கடன் மட்டும் யார் கொடுத்தாலும், நான் சொல்கிறதெல்லாம் பேங்க் கடனுக்கே நான் வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ தண்டல் வாங்க போகிறேன் சார், நான் வீட்டை அடமானம் வைக்க போகிறேன் சார், ஜுவல்ஸ் அடமானம் வைக்க போகிறேன் சார், வைக்காமல் வேறு என்ன வழின்னு யோசிங்க. கடனே வாங்காமல் சும்மா கூட இருக்கலாம், ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க. அது வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கேதுவை வந்து கோதுமை தானியம், சப்பாத்தி போன்ற விஷயங்கள்லாம் இல்லாதவர்களுக்கு வெளியே இருக்கு. ஆனால் சனி இல்லையா, அஷ்டம சனி தாக்க போகுதுன்னு சொன்னேன். அப்போது உங்களுக்கு இந்த கோதுமை தானியத்தால் செய்யப்பட்ட உணவுகள்லாம் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள்லாம் கொடுக்குறது சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு போதுமானதை சொல்லிட்டேன். உங்களுக்கு 7ஆம் இடத்து ராகு தான் ஜென்ம எதிரி. சனியை விட மோசமானவே வந்தான். அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ண போகிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நான் சொல்லுவதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் 1ஆம் நம்பரில் ஆரம்பிங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆரம்பிங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ராம்ஜி சார், அஷ்டம சனிக்கு நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான் நேரம். அப்போ கீழே போயிட்டு நம்பர் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் ஜாதகத்தில் இது எப்படிலாம் சரி பண்ணலாம்ங்கிறத இன்னும் நிறையா சொல்கிறேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, என்னை கூப்பிடுங்க. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? என் கூட பேசுகிறது தான். ஃபோன் பண்ணுங்க, ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.